அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சட்டத்துறை சார்பாக 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு நியமன ஆணை, பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு பணி நியமனம் செய்து இன்னைக்கு அந்த ஆணை கொடுக்கப்பட்டது. அது இல்லாமல் 5 பேர் பொருளாளர்கள், அந்த கல்லூரிகளுக்கான அரசு கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகளுக்கான பொருளாளர்கள் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. ப்ரொமோஷன்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு நியமன ஆணை வழங்கப்பட்டது. ஸோ இவங்கெல்லாம் 45 பேரும் இன்னைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அரசு உதவி வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் எங்கே அதிகமாக லோடு இருக்கோ அந்த கோர்ட்டில் போட்டு எல்லா பேருக்கும் ஒரே மாதிரியாக டிரான்ஸ்பரண்டாக எந்தவித இதுவும் இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு இதில் அவங்களுடைய பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் பணி நியமனம் கொடுத்து அவங்க அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. வேற ஏதாவது கேள்வி? கண்டிப்பா முதல்வருடைய கொள்கையாக தான். ஏன்னா எல்லா வழக்குகளும் விரைவாக முடிக்கப்பட்டு அனைத்து வழக்குகளும், அதுவும் முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட இதில் மகிழா கோர்ட்டில் இருக்கிற வழக்கெல்லாம் விரைவாக முடிக்கப்படணும்னு. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஸ்பீடி ட்ரையல், இப்போ கோயம்புத்தூர் அந்த கேஸ்லேயே வெகு விரைவில் நீதி வழங்கக்கூடிய வகையில் முதல்வர் எங்கள் எல்லாரையும் உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இதே போல் அனைத்து கோர்ட்டுகளிலும் தேங்கி கிடக்கும் வழக்குகள் எங்கெங்கெல்லாம் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கோ அதெல்லாம் பட்டியலிட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கோர்ட்டு தேவைப்படுது அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடிக்க, முக்கியமாக இந்த போக்சோ வழக்குகளில் சம்பந்தப்படுபவர்கள் அந்த கோர்ட்டுகளில் விரைவாக நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஆல்ரெடி இதை உத்தரவிட்டிருக்கிறார். ஏன்னா அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் முறையில் அது அனைத்து சாத்தியக்கூறும் ஆராய்ந்து விரைவாக எடுக்கப்படும். கண்டிப்பா இல்லை, அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்துட்டு இருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அதை இப்போ இருக்கிற மகிழா கோர்ட்டு அதோட சேர்ந்து நாங்கள் அறிவித்த முதலமைச்சர் அறிவித்த அந்த திட்டத்தையும் சேர்த்து விரைவாக நீதி வழங்க வேண்டும். அதுக்கு ஒரு கிளியர் SOP ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா போக்சோ வழக்குகளில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் என்ன மாதிரியான ஃபார்முலா நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாலும் அவர்கள் மீது விசாரணை நடக்கிறப்ப பெரிய அநீதி இருக்கப்பட்டுச்சு. ஒரு வாரம்லாம் அவங்க அலைக்கழிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு சரியான விசாரணை, முதல்ல போலீஸ் விசாரணையிலிருந்தே சரியான முறையில் கையாளவில்லை. எத்தனை டைரக்ஷன் கொடுத்தாலும் சரியாக கையாளவில்லை. அதுக்கப்புறம் நீதிமன்றங்களே அந்த வழக்கல் எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு கிளியர் ப்ரொசீஜர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டும். அது எல்லாரையும் நம்ம சர்க்குலேட் பண்ணிட்டு அதை கிரியேட் பண்ண பிறகுதான் எவ்வளவு வழக்கல் தேங்கி கிடக்குது, அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அதை சரி பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ணணும். இப்போ கோயம்புத்தூர் கேஸ்ல துரிதமாக செயல்பட்டு அங்கே எல்லாருக்கும் என்னென்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் நம்ம பண்ணிருக்கோம். ஃபோரன்சிக் இருக்கட்டும், இல்லை DNA டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு அந்த வழக்கில் எப்போ சார்ஜ் ஃபைல் பண்ணணும், இல்லை என்ன பண்ணணும், எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆராய்ந்து அனைத்து சட்ட வல்லுநர்களும் ஆலோசித்து விட்டு முதல்ல ஒரு SOP, ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளவு வழக்கல் தேங்கி கிடக்குது, அதற்கு எவ்வளவு ஊழியர்கள் தேவைப்படுவாங்க, அதையெல்லாம் நீதிபதிகள் அனைவரிடமும் சட்ட வல்லுநர் அனைவரும் கன்சல்ட் பண்ணிட்டு AG எல்லாத்தையும் பேசிட்டு தான் நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரும். கண்டிப்பாக அது நம்முடைய கொள்கையில் ஒன்று. எந்த குற்றவாளியும் அதுவும் முக்கியமான போக்சோ குற்றவாளிகள்லாம் விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கும் விரைவாக நீதி வழங்கப்பட வேண்டும். அதில் முதல்வர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் அனைவருக்கும் முடுக்கி விட்டல. முதல் கட்டமான பணிகள் நாங்கள் ஆல்ரெடி துவக்கி விட்டோம். அவங்களுக்கான இப்போ பரோல் அவங்கள விடுவிக்கிறதுக்கான பணிகளை நாங்கள் முடக்கி விட்டுள்ளோம். கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு நிரந்தர ரிலீஃப் என்ன கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் பேசிட்டு வரோம், சட்டப்பூர்வமாக ஆராய்ச்சிட்டு வரோம். இப்போ பரோலில் அவங்களுக்கு விடுவிக்கிறதுக்கான வேலைகளை ஆல்ரெடி நாங்கள் துவங்கிவிட்டோம். ஏன்னா அவர்கள் இந்த கர்நாடக அரசு சார்பாக அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பூமி பூஜை நடத்த போறோம். நாங்கள் எந்த பூமி பூஜையும், அதாவது அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை மீறி பூமி பூஜை செய்ய போறேன்னு சொன்னதுனால நம்ம தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம தொடுக்க ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா கட்டத்திலும் வேற உச்சநீதிமன்றத்திலும் ஒரு சில வழக்கல் தொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக முதல்வர் எந்த காலத்திலும் மேகதாது அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. துணை முதலமைச்சராக இருந்து சொன்னவரே முதலமைச்சராக இல்லை, எதுனாலும் சட்டப்பூர்வமாக தான் அவங்க செய்ய முடியும். ஆல்ரெடி இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைம்ல அவங்க போயிட்டு பூமி பூஜையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை செய்து தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக DK சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். 2 மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை.
2 மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும் இருக்கு. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு 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 பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். இல்ல, முதல்வர் வந்து என்னென்ன நம்ம செய்ய போறோம்னு முடிவு பண்ணிக்கிட்டு, சட்டப்பூர்வமா என்ன செய்ய போறோம்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் தேவையான விதத்துல கண்டிப்பா அனைவரிடம் ஆலோசிப்பார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் தமிழ் வழக்காடும் மொழியா உயர்நீதிமன்றத்தில் வேணும்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை. புதிய அரசு அமைந்திருக்கு, அதுக்கான முயற்சி அரசு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா முதலாவது வந்து வழக்குகள் தேங்கி கிடக்கும் வழக்குகளையும் முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வழக்குகள் நம்ம விரைவாக வழக்கறிஞர்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும்னு சொல்ல வேண்டும். எல்லா இடத்துலையும் அது ஃபீஸிபிளா இருக்கணும். நீங்க உச்சநீதிமன்றம் போறப்ப, ஹைகோர்ட்ல போறப்ப ஃபீஸிபிளா இருக்கணும். அது எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறல் இருக்கணும். கண்டிப்பா என்னமா இப்போ லோயர் கோர்ட்ஸ்ல இப்ப தமிழ்ல வழக்காடுவதற்கு எந்த தடையும் இல்லை. எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹைகோர்ட்லயும் மட்டும் எல்லா இடத்துலையும் வழக்காடுவதற்கு அவங்க வந்து ஆர்கியூ பண்றதுக்கு இதுவரைக்கும் தமிழ் ஆர்கியூ பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எந்த இஷ்யூ இல்லை. அது வரைக்கும் அதுல கண்டினியூ பண்றது ஒரு விஷயம் இல்லை. தேங்க்யூ.